ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அழகே அழகு சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போனவங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வெளியே வராங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கிட்ட என்னென்ன காரை ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டியா, எல்லாரும் ஒரே காரில் போகலான்னு சொன்னனே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரேவதி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்யராஜ். அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடைக்கானல் போக வரையும் ஒரே வண்டியில் போகிறோம், என் புருஷன் வேறு உங்ககிட்ட பேச மாட்டார், உனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்லண்ணே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "அதான் நீ பேசுகிறல்ல, அது போதுமா எனக்கு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காரில் ஏறுறாங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட, "மாப்பிள்ள நீ காரை எடு, நான் முன்னாடி உக்காந்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட ஒரு எலுமிச்சை பழம் கொடுக்குறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா, "எதுக்குங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உனக்கு தான் வாமிட் வரும்ல, அதனால தான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைங்க, இப்போல்லாம் எனக்கு பரவாயில்ல" அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. "இல்லை, முன்ன டைம் கொடைக்கானல் வந்தம்போதே நீ நிறையா வாமிட் பண்ண, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஸ்மெல் பண்ணு சரியாக போகும்" அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்னும் 2, 3 எடுத்து கொடுக்குறாங்க. "இதான் எல்லாருக்கும் கூட, எல்லோரும் மூஞ்சியை பார்த்தா வாமிட் பண்ணுற மாதிரி இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு வேண்டாவா?" அப்படின்றாங்க. "இல்லை, எனக்கு வேண்டாம். நான் எவ்வளோ வளைவுல போனாலும் எனக்கு வாமிட் வராது. நான் சிரிச்சுக்கிட்டே போவேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. சுரேஷை வண்டியை நிப்பாட்ட சொல்கிறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டுறாரு. ஓரம் போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா, "அண்ணன், வாமிட் வராதுன்னு சொன்னீங்க, என்னண்ணா இது?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்லை மலர், சாப்பிட்டது தான் எனக்கு ஒத்துக்கல. யார் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது ஃபஸ்ட்டு?" அப்படின்றாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அண்ணா தான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அதுதான் எனக்கு ஒத்துக்கல. மாவு ரொம்ப புளிச்சிட்டு இருந்துச்சு. தோசை சாப்பிட்டு தான் ஒத்துக்கல" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் வந்து காரில் ஏறிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் ஒரு இடத்த பார்த்துட்டு, "இந்த இடம் நல்லாயிருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போகலாம்" அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, தங்கராஜையும் ரேவதியும் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க சுரேஷ். அப்போ பாக்யராஜையும் மலரையும் கூப்பிட்டு, "வாண்ணே, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வெயிட் பண்ணி நிற்க வச்சு எடுக்கிறாங்க. அப்போ பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "சுரேஷ் நீ நில்லு, உன்னையும் ஃபோட்டோ எடுக்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ், "ஆமாம் மாப்பிள்ள, நில்லு, நான் அவனை ஃபோட்டோ எடுக்கிறேன்" அப்படின்ற மாதிரி நிற்க வச்சு அவர் ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா மலர், "மதி, நீயும் சுரேஷோட சேர்ந்து நில்லு, ஃபோட்டோ எடுக்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ஆமாம் அழகுமதி, போய் நில்லு, நானும் அதை மறந்துட்டேன் பாரு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசினு இருக்கா. அதை பார்த்த ஊர் ஆளுங்க பார்த்தீங்கன்னா, "நீங்கள் எந்த ஊர், யார், என்ன, ஃபோன் நம்பர் கொடு" அப்படின்ற மாதிரி மிரட்டின்னு இருக்காங்க. அப்போ அங்கே பாருங்கண்ணா சுரேஷ் போகிறாரு. "ஏன், என்னாச்சு?" "நான் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷும் விசாரிக்கிறாங்க, "உங்கள் பேர் என்ன, என்ன பண்ணுறீங்க, ஒர்க் போகிறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த ஊர் ஆளுங்க பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. "இது உங்களோட தனியார் இடமா?" அப்படின்ற மாதிரி சுரேஷ் கேட்குறாங்க. "இல்லை, டூரிஸ்ட் இடம்னா எல்லோரும் வருவாங்க போவாங்க, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் கிளம்பிடுறாங்க, அந்த பசங்களும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து மதியம் சுரேஷும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்து இடம் சேர்ந்துடுறாங்க. அப்போ 2 பேருக்கு தான் புக் பண்ணியிருக்கு, ரூம் ஒரு ஆளுக்கு அமௌண்ட் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்திங்கன்னா, "நான் அதுக்கு கொடுத்துட்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷ் வந்து, "இல்லைண்ணா, அக்காவுக்கும் மாமாவுக்கும் நானே பே பண்ணுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்திங்கன்னா, "இல்லை, யாரோட இதுவும் எனக்கு வேண்டாம், நானே பே பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள்.